ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மிளகு தக்காளி கீரை வச்சு சூப் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். கீரை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன போடணுன்றதை நான் செய்யும் போது சொல்கிறேன். இப்போ 4-5 பூண்டு பல், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15-20 மிளகு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு அது போதும். இது நல்லா 1-2மா நசுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மண் சட்டியில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய்னும் போது கீரைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கீரைக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மிளகு தக்காளி கீரைன்னும் போது அது வயிறு புண்ணு, வாய் புண்ணெல்லாம் சரி பண்ணுறதுனால நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இன்னுமே சீக்கிரமாக சரியாயிடும். இப்போ வெங்காயமும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நான் 2 கைப்பிடி மிளகு தக்காளி கீரை யூஸ் பண்ணுறனால நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். நீங்கள் தக்காளியை கம்மி பண்ணி செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க. அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கீரைக்கு இன்னும் அதிகமாக டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நான் கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை அதில் போட்டுக்கிறேன். கீரை போட்ட உடனே உப்பு போடாதீங்க. ஏன்னா கீரை போடும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க கடைசியாக. இப்போ கீரை நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், போட்ட உடனே அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கீரை பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சு. இப்போ கீரை நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்ச அந்த மிளகு, சீரகம் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகட்டும். அதே மாதிரி கீரை செய்யும் போது மூடி போட்டு வேக வைக்காதீங்க கீரையை. அதோட சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த கீரைனாலும் நீங்கள் மூடி போட்டு வேக வைக்காதீங்க கீரையை. இப்போ நல்லா அது பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் கீரை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. இது சூப்புன்றனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். ஏன்னா சூப்புன்னும் போது அதை நம்ம ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையான அளவு உப்பு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா கொதி வருது பார்த்திங்களா? இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கீரை எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் கீரை வெந்தது. இப்போது நீங்கள் அந்த கீரையை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கொதி நிலையை அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால், அரைச்சி வச்ச தேங்காய் பால், திக்கான தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. கொதிக்கும் போது ஊற்றாதீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுங்க. கொதிக்கும் போது ஊற்றுனீங்கன்னா தேங்காய் பால் தேங்காய் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் நல்லா சுட சுட கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை சாப்பாட்டில் ஊற்றியும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் பாப்பாவுக்கு சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாம் சரியாக போயிடும் சீக்கிரமாக.